சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. என்ன இளவரசி, ஏன் திகைத்து நின்று விட்டீர்கள்? நான் காதலித்தவளையே திருமணம் செய்து கொண்டேன். அதற்கு பிறகும் அவள் வாழும் காலம் வரை அவளையே காதலித்துக் கொண்டிருந்தேன். அவள் மறைந்த பிறகும் அவளையே காதலித்து வருகிறேன். இளவரசி, என்னவாயிற்று? என் காதலை பற்றி தங்களிடம் பேச வந்து தங்கள் காதலை கேட்டு திகைத்து போனேன். போகட்டும், இதற்கு விடை சொல்லுங்கள். கேளுங்கள். தாங்கள் விரும்பி காதலித்தவரையே மணந்து கொண்டதாக சொன்னீர்கள். ஒருவேளை அவரை மணக்கும் வாய்ப்பு கிடைக்காமல் போயிருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்திருப்பேன். அப்படியானால் தான் காதலித்தவள் கிடைக்க மாட்டாள் எனும் போது திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்வதுதான் சரி என்கிறீர்களா? நான் ஒரு புலவன். என்னை கேள்வி கேட்பார் யாரும் இல்லை. நான் யாரையும் சார்ந்து வாழவும் இல்லை. யாரும் என்னை சார்ந்து வாழவில்லை. அதனால் நான் அப்படி செய்திருந்தால் யாரும் பாதிக்கப்பட போவதில்லை. ஆனால் ஒரு அரசகுமாரன் அப்படி இருக்க முடியாது. அவனது வாழ்வோடு ஒரு நாடே பின்னி பிணைந்திருக்கிறது. அவனது ஒவ்வொரு செயலும் பிறரை சார்ந்திருக்கின்றன. மக்களின் எதிர்பார்ப்புக்கு மாறாக அவன் ஏதேனும் செய்துவிட்டால் அது அந்த மக்களை பாதிக்கும், நாட்டை பாதிக்கும், சரித்திரத்தையே மாற்றிவிடும். போதும் போதும். இதே வார்த்தைகளை என் தந்தை, தாய், உடனிருப்போர் அத்தனை பேரிடமும் கேட்டு கேட்டு என் காதுகள் புளித்து போய்விட்டன. நீங்களாவது மாற்றி பேசுவீர்கள் என்று பார்த்தால் தாங்களும் அதையத்தான் சொல்கிறீர்கள். நான் உங்களிடம் நேரடியாகவே கேட்கிறேன். இருங்கோவேளின் மனைவி பெருந்தேவியார் இறந்தபோது அவரது சடலத்தை பார்க்க தாமரை இங்கு வந்தது தங்களுக்கு தெரியுமா, தெரியாதா? தெரியும். அதற்கு பிறகும் அவள் இங்கேயே சில நாட்கள் தங்கியிருந்தாள் என்பதும் தாங்கள் அறிந்ததுதானே? ஆமாம். பிறகு ஏன் தாங்கள் அதை எனக்கு சொல்லி அனுப்பவில்லை? யார் மூலமாவது தாங்கள் அதை எனக்கு தெரிவித்திருந்தால் நான் அவளை இங்கேயே வந்து சந்தித்திருப்பேனே. இல்லை இளவரசி, மலர்கொடியை மணக்கப் போகும் தாங்கள் அவள் இருக்கும் அரண்மனையிலேயே தாமரையை சந்திப்பதென்பது எப்படி பொருந்தும்? அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எவ்வளவு சங்கடமானதாக இருக்கும். மாமன்னர் கரிகாலர் அதை அறிய நேர்ந்து தங்களை இங்கு வரவழைத்தவனே நான் தான் என்றால் என்னை மன்னிப்பாரா? போதும் புலவர் பெருமானே, போதும். இரு புவியரசர்கள் எனக்கு மாறாக இருந்தாலும் ஒரு கவியரசர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று நம்பிக்கொண்டிருந்தேன். இப்போது அவரும் என் சார்பாக இல்லை என்பது புரிந்துவிட்டது. இனி என் வழியை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். இளவரசி, தாமரை, வாருங்கள் மாமா. நான் வந்தது இருக்கட்டும். நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? எனக்கென்ன, நான் எப்பொழுதும் போல்தான் இருக்கிறேன். எங்கே என் முகத்தை பார்த்து சொல். பார்த்தாயா? உன்னால் முடியவில்லை. நீ கண்ணீரோடு இருப்பதை பார்த்துவிட்டுத்தான் கேட்கிறேன். என்னிடம் ஏன் மறைக்கிறாய்? இருங்கோவேள் மட்டும்தான் உனக்கு சொந்தமா? நான் உன் மாமன் என்பதை மறந்து விட்டாயா? என்னிடம் சொல்வதற்கு என்ன தயக்கம்? அது எதுவாக இருந்தாலும் சொல்லம்மா. அண்ணனாலேயே ஏற்பட்ட வருத்தத்தை எப்படி உங்களிடம் சொல்வது? என்ன, உன் கண்ணீருக்கு காரணம் உன் அண்ணன் இருங்கோவேளா? என்ன நடந்தது? நீ கண்ணீர் விடும் அளவிற்கு அவன் என்ன செய்து விட்டான்? அண்ணன் என்னை அடித்து விட்டார். பெரி கொண்டவர் போல் என் கண்ணத்தில் அறைந்து விட்டார். என்னம்மா சொல்கிறாய்? நான் அவனுடன் பழகிய காலம் முதல் ஒருபோதும் இப்படி கடுமையாக நடந்து கொண்டதில்லையே. ஏன் அப்படி செய்தான்? நீ சொல்லாவிட்டால் என்ன, நானே சொல்கிறேன். முத்து நகையை பற்றி உங்களுக்குள் ஏதோ விவாதம் நடந்திருக்க வேண்டும். அப்படித்தானே? எப்படி மாமா அவ்வளவு சரியாக சொல்கிறீர்கள்? இருங்கோவேளின் ஒவ்வொரு அசைவிற்கும் எனக்கு காரணம் தெரியுமாமா. என்று அந்த முத்து நகை இங்கு வந்தாலும்
அன்றே அவன் போக்கும் மாறிவிட்டது என்று அமைச்சர் செஞ்சலையார் மூலம் நான் அறிந்து கொண்டேன். வைத்தியராக அவளை இங்கு அழைத்து வந்து நீதான் இப்படி ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டாய். எப்போது அவள் மீது கோபம் ஏற்பட்டு சிறையில் அடைத்து விட்டு போனாயோ அப்போதே நீ அவளை கொன்று போட்டு இருந்தால் இன்று இந்த சங்கடங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்குமா? என்ன சொல்கிறீர்கள்? முத்து நகையை கொன்று விடுவதா? நீ ஏனம்மா இப்படி பதறுகிறாய்? அவள் எனக்கு செய்திருக்கும் கொடுமையெல்லாம் உனக்கு தெரியாததா? நான் இத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்ததற்கான காரணமே அவள்தான் என்பது நீ அறியாததா? அதெல்லாம் தெரியும். ஆனாலும் அதற்காக அவளை கொல்லும் அளவிற்கு செல்ல வேண்டுமா? படுகளத்தில் ஒப்பாரியா என்று பழமொழி இருக்கிறது. நீயும் அப்படித்தான் நச்சுப்பாம்பை கொள்வதா என்று பச்சாதாபப்படுகிறாய். இன்று உன்னிடம் சொல்லும் அந்த காரியத்தை நான் சில நாட்களுக்கு முன்பு செய்ய முயன்றேன். அதில்தான் எனக்கும் உன் அண்ணனுக்கும் மோதல் ஏற்பட்டது. அன்று வரை நட்புதான் பெரிதென்று பேசியவன் உன்னுடைய நட்பும் வேண்டாம், அதன் மூலம் கிடைக்கும் நாடும் வேண்டாம் என்று சொல்லத் தொடங்கிவிட்டான். அம்மா, என்ன மாமா சொல்கிறீர்கள்? ஆமாம் அம்மா. அதனால்தான் நல்ல மரத்தில் பாய்ந்த உள்ளுருவியாக வேளிர் குடிக்கே தீங்கு விளைவிப்பவளாக வந்திருக்கும் அந்த முத்து நகையை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறேன் நான். வேண்டாம் மாமா, வேண்டாம். அப்படி மட்டும் செய்து விடாதீர்கள். நீ ஏன் இதற்கு இப்படி பதறுகிறாய் என்றுதான் எனக்கு புரியவில்லை. போகட்டும், அவன் உன்னை அடிக்கும் அளவிற்கு நீ என்ன செய்து விட்டாய்? முத்து நகைக்கும் எனக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட போது என்னை அலட்சியமாக பேசி அவளை அடித்து விட்டேன். உனக்கு அண்ணியாக வரப்போகிறவளை நீ எப்படி அடித்தாய் என்று அண்ணன் என்னை அடித்து விட்டார். என் அண்ணி இருந்தவரை இப்படி ஒரு முறை கூட நடந்ததில்லை. அண்ணி அப்படி நடக்கவும் விட மாட்டார். இப்போது நான் ஆதரவற்றவளாக ஆகிவிட்டேன். இனி எனக்கென்று பேச யார் இருக்கிறார்கள்? என் அண்ணனிடம் சென்று ஏன் இப்படி செய்தா என்று கேட்கும் தைரியம் யாருக்கு இருக்கிறது? எனக்கு இருக்கிறது. உனக்காக பேச நான் இருக்கிறேன். நீ இப்படி என் கண் முன்னால் நான் ஆதரவற்றவள் என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. வா, என் மருமகளை ஏன் அடித்தாய் என்று நான் கேட்கிறேன். வேண்டாம், வேண்டாம். இதனால் பிரச்சனை இன்னும் பெரிதாகிவிடும். என் நண்பனிடம் சென்று ஏன் இதையெல்லாம் சொன்னாய் என்று என்னை கோபித்துக் கொள்வார். பேசாமல் இரு. இன்று இதை இப்படியே விட்டுவிட்டால் அந்த முத்து நகைக்காக உன்னை இன்னும் கடுமையாக அடித்து துன்புறுத்த தொடங்கி விடுவான். நான் ஒருவன் இங்கு இருக்கும் போது அப்படியெல்லாம் நடக்க விடுவேனா? இதை பற்றி நான் இருங்கவேலிடம் பேசியே தீர வேண்டும். வா என்னோடு. வாழ்க மாமன்னர். வாருங்கள் புலவர் பெருமானே. தாங்கள் மட்டும்தான் வந்திருக்கிறீர்களா? தாங்கள் வேறு யாரையோ எதிர்பார்ப்பது போல் தெரிகிறது. ஆம் புலவரே. யாரை? தங்களை காண யார் தங்கள் இல்லத்திற்கு வந்திருந்தாரோ அவரை. மன்னா, ஏன், எதற்கு இந்த வியப்பு? தாங்கள் இன்னமும் என்னை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்களா? புலவரே, சிறையில் வைக்கப்பட்டதால் தங்கள் மனதில் ஏற்பட்ட வடு இன்னும் தீரவில்லை என்பது எனக்கு இப்பொழுது நன்றாக புரிகிறது. ஆனால் அதனால் நான் எவ்வளவு வருந்தினேன் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நான் கண்காணித்தது உண்மைதான், ஆனால் அது தங்களை அல்ல. நம் நாட்டிற்கு திடீரென்று தன்னந்தனியாக எந்த முன்னறிவிப்பும் இன்றி புறப்பட்டு வந்திருக்கிறாரே பாண்டிய இளவரசர், அவரைத்தான் கண்காணிக்க ஏற்பாடு செய்தேன். அவர் சோழ நாட்டில் இருக்கும் பொழுது அவருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக் கூடாதல்லவா? அதற்காகத்தான். ஓ, அப்படியானால் அது மிகவும் அவசியம்தான். அவர் எனது இல்லத்திற்கு வந்திருந்ததும் உண்மைதான். அதனால்தான் உங்களோடு அவரும் வந்திருக்கிறாரா என்று கேட்டேன். அதற்கு அவசியம் ஏதும் இல்லை மன்னா. அவர் என்னோடு வரவில்லை. வேறு எங்கு சென்றார்? பாண்டிய நாட்டிற்கே புறப்பட்டு சென்று விட்டார். என்ன சொல்கிறீர்கள்? இளவரசர் புறப்பட்டு விட்டாரா? ஆம் மன்னவா. நான் சில நாட்கள் இங்கு தங்கிவிட்டு செல்லும்படி கூறினேனே. என்னிடம் வந்து சொல்லிவிட்டு கூட போகவில்லையே. தங்களிடம் வந்து சொன்னால் தாங்கள் போக விட மாட்டீர்களே. தாங்களாவது வற்புறுத்தி தங்க வைத்திருக்கலாமே. நான் சொல்லாமல் இருப்பேனா? எவ்வளவோ வற்புறுத்தினேன், அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு இப்போது இருக்கும் மனநிலையில்
ஒரு நாள் கூட அவரால் இங்கு தங்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? அவர் ஏன் இவ்வளவு அவசரமாக இங்கு வந்திருந்தார் என்பது தெரியுமா? இருங்கோவேளின் சிறையில் இருந்து செடியன் விடுபட்டு வந்திருப்பதை அறிந்து அவனை பார்ப்பதற்காக வந்திருப்பதாக கூறினார். ஆனால் அவர் அதற்காக வரவில்லை. வேற எதற்கு? தன் அன்னியின் சடலத்தை பார்க்க தாமரை இங்கே வந்திருக்கிறாள் என்பதை தெரிந்து அவளை பார்த்துவிட வேண்டும் என்பதற்காகவே இங்கு வந்திருக்கிறார். புலவரே, என்ன இது? அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் பாண்டிய இளவரசர் இன்னும் தாமரையை மறக்கவில்லையா? இல்லை மன்னவா, அவர் என்னிடம் அதை பற்றி எவ்வளவு நயமாக உரையாடினார் தெரியுமா? அவர் என்னை சந்திக்க வந்ததுமே தாமரையை பற்றி பேசத்தான் வந்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதற்காகவே அந்த பேச்சை நான் தவிர்க்க பார்த்தேன். அவர் விடுவாரா? இலக்கியவாதி அல்லவா, இளம் கவிஞன் அல்லவா? இலக்கியத்தில் உள்ள அகப்பாடல்களை பற்றி பேச ஆரம்பித்து அதற்கு மதிப்பளிக்கும் நீங்கள் ஏன் வாழ்க்கையில் காணும் காதலுக்கு மாறாக இருக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டார். என்ன சொன்னீர்கள்? இருதலைக்குள்ளி எறும்பு என்பார்களே, அந்த நிலையில் தான் நான் இருக்கிறேன். பாண்டிய இளவரசர் தன் காதலை பற்றி முதலில் சொன்னதே என்னிடம்தான். அதனால்தான் நான் அவருக்கு ஆதரவாக பேசினேன். பிறகு மலர்கொடிக்காக பேச வேண்டிய அவசியம் வந்த உடனே இது நடந்தால் இருபெரும் நாடுகள் இணைவதற்கு காரணமாக அமையுமே என்று முழு மனதோடுதான் இதில் ஈடுபட்டேன். நிச்சயதார்த்தத்திற்கு பின் இளவரசர் சிறிது சிறிதாக தன்னை மாற்றிக்கொள்வார் என்றுதான் நான் நம்பினேன். ஆனால் அவர் மாறியதாக தெரியவில்லை. அப்படித்தானே புலவரே? ஆம் மன்னவா, என்னை பற்றி நன்றாக தெரிந்திருந்தும் நான் தாமரையை மீண்டும் பார்க்க தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது புரிந்திருந்தும் அவள் இங்கு வந்திருக்கிறாள் என்பதை ஏன் எனக்கு சொல்லவில்லை என்று கேட்டு துளைத்தெடுத்து விட்டார். இப்பொழுது என்ன செய்வது புலவரே? இதனால் சோழ பாண்டிய சம்பந்தமே பாதிக்கப்பட்டு விடும் போல் தோன்றுகிறதே. அப்படி நேர்ந்து விட்டால் இரு நாடுகளுக்கு இடையில் ஏற்பட வேண்டிய நெருக்கமான உறவு முறியும் நிலை ஏற்பட்டு விடுமே. மன்னவா, தாங்களாக இப்படி மனம் தளர்வது? இந்த காரிக்கரனார் இங்கு எதற்கு இருக்கிறான்? இந்த உறவுக்கு வித்திட்டவனே நான் அல்லவா? அது முறிந்துவிட நான் இடமளிப்பேனா? நிறைவேறாத காதலென இலக்கியத்தில் இருக்கும் கைகளை பற்றி அவருக்கு எடுத்துச் சொல்லி காதலை விட நாடுதான் பெரியது என்பதை அவருக்கு விளக்கி தங்களது மகள் மலர்கொடியின் திருமணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். தாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நான் வருகிறேன் மன்னா. இருங்கோவேள், ஓ, என்னை பார்த்தவுடனே வா நண்பா என்று ஆரவாரத்தோடு வரவேற்றது போய் இவனை ஏன் பார்க்க வேண்டும் என்று முகத்தை திருப்பிக் கொள்ளும் அளவிற்கு போய்விட்டதா? சரி, அதுதான் போகட்டும். உடன் பிறந்த தங்கையை கூட பார்க்க பிடிக்கவில்லையோ உனக்கு? இதற்குத்தான் நான் வரமாட்டேன் என்று சொன்னேன். கேட்டீர்களா? இவர் எப்பொழுது என்னை கை நீட்டி அடித்தாரோ அப்பொழுதே அவர் மனதில் இருந்த பாசம் எல்லாம் அடிபட்டு விட்டது என்பதை நான் புரிந்து கொண்டேன். என் அண்ணி இருந்தவரை என்னிடம் பாசம் காட்ட அவர் ஒருவர்தான் இங்கு இருந்தார். அவருக்காக இவரும் என்னிடம் பாசமாக இருப்பது போல் காட்டிக் கொண்டார். இப்போது அண்ணியின் சடலத்தை புதைத்த புதை குழியிலேயே இவரது பாசத்தையும் போட்டு புதைத்து விட்டார். தாமரை, என்ன பேசுகிறாய்? பெருந்தேவி என்ற ஒருத்தி நம் அரண்மனைக்கு வருவதற்கு முன்பு நான் முன்னிடம் பாசமாக இருந்ததில்லையா? நாம் நம் பெற்றோர்களை இழந்துவிட்ட நிலையில் நானே உனக்கு தாயும் தந்தையுமாக இருந்து உன்னை வளர்க்கவில்லையா? பெருந்தேவி வந்து உன் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பிறகு இனி என் கவனிப்பு அவசியமில்லை என்பதால் தானே நான் விலகிவிட்டேன். அப்படி இருக்க அவளுக்காகத்தான் நான் பாசம் காட்டினேன் என்று சொல்ல உனக்கு எப்படி மனம் வந்தது தாமரை? அவள் வருவதற்கு முன்பே இருந்த ஒரே தாயின் வயிற்றின் உடன் பிறந்த பாசம் அவள் மறைந்தவுடன் மட்டும் எப்படி போய்விடும்? இதெல்லாம் உண்மை என்றால் என் அண்ணி இருந்த அந்த புனிதமான இடத்திற்கு உளவாளியாக வந்த ஒருத்தியை எப்படி தேர்ந்தெடுத்தீர்கள்? அது கூடாது என்று சொன்னதற்காக ஏன் இவ்வளவு மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டீர்கள்? நிலைமையை புரிந்து கொள் தாமரை. நான் முத்துநகை ஒருபோதும் விட்டுவிட முடியாது.
உன் அண்ணியின் இடத்திற்கு அவள் வந்துதான் தீர வேண்டும். அப்படி என்ன நிலைமை? அதை உன்னிடம் சொல்ல முடியாது தாமரை. அப்படியானால் அவளை நான் ஏற்க முடியாது. அவளை ஏற்றுக்கொள்வதை தவிர உனக்கு வேறு வழி கிடையாது. இப்படி ஒரு நிலை உருவாகும் என்று தெரிந்திருந்தால் நான் பூம்புகாரிலிருந்து வந்திருக்கவே மாட்டேன். தந்தையாக இருந்து பாசம் காட்டும் மாமன்னரோடும் அண்ணியைப் போல் பாசம் காட்டும் ராணியாருடனே இருந்திருப்பேன். போய்விடு. அன்றே உன்னை நான் அழைத்த போது என்னிடம் வரமாட்டேன் என்று சொன்னவள் தானே நீ. இப்பொழுது மட்டும் எதற்காக வந்தாய்? அவர்கள் தான் உன் மீது பாசம் காட்டுகிறார்கள் என்றால் நீ அங்கேயே போய்விடு. போ, போய்விடு. இருங்கோவேள், உனக்கு என்ன ஆயிற்று? பெண் மோகம் தலைக்கேறி விட்டதா? உடன் பிறந்த தங்கையை உதாசீனப்படுத்தும் அளவிற்கு உன் பாச உணர்ச்சி அற்று போய்விட்டதா? இவளுக்கு என் மீது அண்ணன் என்ற பாசம் இருந்திருந்தால் இப்படி எல்லாம் பேசுவாளா? அண்ணன் என்று நினைக்காவிட்டாலும் பரவாயில்லை. வேளிர்குடியின் மன்னன் என்ற மரியாதையாவது இருந்திருந்தால் என் கருத்தை இவள் மறுத்திருப்பாளா? நீ மட்டும் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஏன் இவளை அடித்தாய் என்று கேட்டு இவள் மனதை சாந்தப்படுத்துவதற்காக அழைத்து வந்தால் நீ என்னவோ மேலும் மேலும் கடுமையாக பேசி இவள் மனதை நோகடித்துக் கொண்டிருக்கிறாய். அண்ணன் என்பதற்குரிய பாசமும் இல்லாமல் மன்னன் என்பதற்குரிய பண்பும் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறாய். போலும், நிறுத்து. தேவையில்லாமல் தாமரையை இங்கு அழைத்து வந்து எங்கள் இருவருக்குள்ளும் ஒரு மோதலை ஏற்படுத்திவிட்டு அவளுக்காக பரிதாபப்படுவது போல் பாசாங்கு செய்கிறாயா? எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் பேசி அவள் மேல் கொண்ட கோபத்தை அதிகமாக்க முயற்சி செய்கிறாயா? முட்டாள்தனமாக பேசாதே. உனக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய உன் தங்கை உன்னையே எதிர்க்க துணிந்து விட்டாள் என்றால் என்ன காரணம்? முத்துநகை முத்துநகை என்று நீ பித்து பிடித்து திரிவதுதானே காரணம். அன்பே வடிவமான பெருந்தேவி இருந்த இடத்தில் ஆங்காரத்தின் மொத்த உருவமான முத்துநகையை எப்படி தாமரையால் ஏற்றுக்கொள்ள முடியும்? விஜயபூபதி, முத்துநகையை பற்றி நீ இனி ஒரு வார்த்தை பேசுவதை கூட என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. நமது நட்புக்கே இடையூறாக இருப்பவள் அவள்தான் எனும்போது அவளை பற்றி என்னால் பேசாமல் இருக்க முடியாது. யாருக்காகவும் அவளை நான் விட்டுக் கொடுக்க முடியாது. அவளுக்காக நீ தாமரையை அவமதிப்பதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. நீ யார்? நீ யார் என்று கேட்கிறேன். தாமரையை பற்றி பேச உனக்கென்ன உரிமை இருக்கிறது? அவள் என் தங்கை, அவள் என் உடன்பிறப்பு. இன்று நான் அவளை அடிப்பேன், நாளை அன்பு காட்டி அரவணைத்துக் கொள்வேன். அதை கேட்க நீ யார்? எனக்கும் என் தங்கைக்கும் நடுவே ஒரு மூன்றாவது மனிதன் தலையிட்டு நியாயம் கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. தயவு செய்து இனி இந்த விஷயத்தில் நீ தலையிடாதே. இளவரசே, தாங்களா? என்னை தவிர வேறு யார் இவ்வளவு உரிமையோடு இங்கு வருவார்கள்? எதை பற்றி நீ இப்போது இப்படி ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நான் கேட்க மாட்டேன். ஏனென்றால் நீ தாமரையை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அதை பற்றி என்ன சிந்தித்தாய் என்பதை என்னிடம் சொல்லலாம் என்றால் சொல். இனி என் வாழ்வில் தங்களிடம் சொல்லக்கூடாதது என்று எதுவுமே இல்லை இளவரசி. ஆனாலும் இளவரசரான தங்களிடம் என் காதல் உணர்வுகளை எப்படி சொல்வது என்றுதான் தயக்கமாக இருக்கிறது. நீ ஏன் என்னை இளவரசன் என்று பிரித்து பார்க்கிறாய்? உன் சமவயது தோழனாக கருதிக்கொள். உன் அனுபவங்களைச் சொல். நான் ஒன்று கேட்டால் தவறாக நினைக்க மாட்டீர்களே? நீ என்ன கேட்கப் போகிறாய் என்று நான் சொல்லட்டுமா? எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். நான் காதலிக்கிறேனா என்று கேட்க நினைத்தாய், அப்படித்தானே? ஆம் இளவரசே. அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது? இந்த நேரத்தில் வேறென்ன கேட்கப் போகிறாய்? நான் அப்படி கேட்க நினைத்தது தவறென்றால் என்னை மன்னித்து விடுங்கள். நீ என்னிடம் அப்படி கேட்காமல் இருந்தால்தான் தவறு. நீ என் நண்பனாயிற்றே, உனக்கு முழு உரிமை இருக்கிறது. அப்படியானால் நான் கேட்ட கேள்விக்கு விடை சொல்லுங்கள். சரியா,
நான் பிறக்கும்போதே சக்கரவர்த்தி குமாரனாக பிறந்து விட்டதால் நான் வளர்ந்து வாலிபனானதும் பல குறுநில மன்னர்களின் பெண்கள் இவன் நமக்கு கிடைப்பானா என்பது போல் பார்க்கத் தொடங்கினார்கள். ஆனால் எனக்கோ இவர்கள் நம்மீது கொண்ட அன்பினால் நம்மை விரும்பவில்லை. நம்மை மணந்தால் சோழ நாட்டு அரியணையில் அமரலாம் என்பதற்காகவே என்னை விரும்புவது போல் பாவனை செய்கிறார்கள் என்ற எண்ணம் எனக்குள் ஏற்படத் தொடங்கிவிட்டது. அதனால் எந்த பெண்ணையுமே நான் ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை. பெண்களை நேசிக்கத் தெரியாத மூர்க்கன் என்றே நான் பெயரெடுத்து விட்டேன் சரியா?